கூட்டம் கூட்டப்படல. இதை ஒரு போஸ்ட்ஃபுல்லா ரிக்வெஸ்ட் பண்ணி கூட்ட வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலைக்கு இப்ப நாங்க இருந்தனாங்க. என்னடா நான் ஜிஏட்ட கேட்டேன்னா அதையெல்லாம் அப்ரூவ் பண்ணி அனுப்பியாச்சுன்னு சொல்லப்பட்டது. இது ஒரு நல்ல மாவட்டத்துல ஆரோக்கியமான நிலைமை இல்லை வந்து பொறுத்தளவுல. இப்ப நாங்க மக்கள் பிரதிநிதிகள் என்று நாங்க இதுல நிச்சயமாக பங்கு பெறணும். இதுல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு தற்காலிக அப்ரூவலுக்கு அனுப்பி போட்டு பிறகு டிசிசியை கூப்பிட்டு அப்ரூவலுக்கு கேட்கிறோம்ன்றதுல எந்த விதமான ஆரோக்கியமான விடயம் இல்லை. இது சம்பந்தமாக நாங்களும் பார்க்கணும். டிவிஷனல் லெவல்ல நீங்க தயாரிக்கிறீர்கள் நல்ல விஷயம். ஆனா என்ன பேசிஸ்ல என்ன ப்ரையாரிட்டியில தயாரிக்கப்படுதுன்னு எங்களுக்கு தெரியப்படணும். ஏனண்டா இதுல கட்சி இந்த அரசியலோ அல்லது தனிப்பட்ட சார்ந்த விடயங்களோ இருக்கக்கூடாதுன்றதுதான். மற்றது கடந்த காலங்களில் கூட்டுறதுக்கு நெருக்கடி இருந்தா சொல்லப்பட்டது வரவு திட்டம் போனதால டிசிசி மெம்பர்ஸுக்கு நேரம் இல்லைண்டு. எங்கட கௌரவ மேன்மைங்க ஜனாதிபதி சொல்றாரு எல்லா திட்டங்களையும் டிஜிட்டலைஸ் பண்ணுங்கன்னு மீட்டிங்க ஜூம்ல கூட்டுறதுல என்ன நெருக்கடி? மற்ற எல்லா மாவட்டங்கள்லயும் ஜூம் மீட்டிங்லயோ அல்லது கன்வர்சேஷன்ல செய்யக்குள்ள மட்டக்களப்பு மாவட்டத்துல மட்டும் என்ன நெருக்கடி என்று எனக்கு தெரியணும். இப்ப அவசரமா கூப்பிட்டு வச்சு இந்த திட்டத்துக்கு எவ்வளவு செய்திருக்கிறோம், இதுக்கு அனுமதிய டிசிசி என்றது எல்லா உறுப்பினர்களும் எல்லா கன்செஷனோட நடக்கணும். இது ஸ்டடி பண்ணப்படணும். ஏனென்றா நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து புதிய அரசாங்கம் சொல்லி இருக்குது வீண் விரயம் இல்லாம நாங்க இதை மீட்டெடுக்கணும். அந்த விடயத்துல நாங்களும் அந்த இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியென்றா திட்டங்கள் உரிய முறையில முன்னெடுக்கப்படுதா, உரிய முறையில தயாரிக்கப்பட்டிருக்கா, டிவிஷனல் லெவல்ல இதை விட ப்ரையாரிட்டியான திட்டம் இருக்கா இல்லையாண்டு இதுல உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மீட்டிங் நடந்தா தான் எங்களுக்கு தெரியும் விடயங்களை. ஏன் இது செய்யப்படலன்னு எனக்கு இன்றைக்கு இதுல சொல்லப்படணும். இல்லாட்டி இது சம்பந்தமான விளக்கம் தெரியணும். எதிர்காலத்துல இவ்வாறான நெருக்கடியான சூழ்நிலைகளையும் ஒரு அசௌரியமான சூழ்நிலையை உருவாக்காம மாவட்ட நிர்வாகம் செய்யணும் என்றதான் நாங்க இன்றைக்கு டிசிசில கேட்டுக்கொள்ற விடயம். ஆனா ஏன் இந்த இதை இந்த மீட்டிங்கையும் கூட நான் கேட்டு எல்லா எம்பிமாரோடையும் கேட்டு இதை கௌரவ பார்லமெண்டோ சாணக்கியன் சேர்மனோட கதைச்சு தான் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. அப்ப ஏன் சொல்லப்படாம இது நடைமுறைப்படுத்தப்படுதுன்றதுக்குரிய விளக்கத்தை முதலாவது சொல்லுங்களேன். இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் there's a totally excess of there's a additional PHM in the Kalmun area. The PHM midwife. PHM is a midwife, public health midwife. There's a 17 or 22 in the additional in Kalmun. In the previous government, there's a politician involved and regional disparities there. The new appointment, the 17 appointment, I also involved in the ministerial meeting, request to the additional secretary. The secretary also involved. There's a list cadre. Anyhow, I provide the great number of the Eastern Province. But this time, say only 7 is allocated to the Bettikolo district. Another 5 allocated Ringo. Ringo only 4 cadre is there. Another 2 cadre, only 2 vacancies there in the Ampara. But that is fulfilled. Ampara 2 and Ringo 4 fulfilled. And additional midwife allocated to the Ringo for the additional interprovincial transfer. But there's around 50 vacancy in the Bettikolo PHM. So definitely that's part into looking at. I also talked with the PD. PD said discuss with you. Then definitely we will, yeah. மினிஸ்ட்ரிக்குள்ளால நிறைய ஃபண்டுகள் இருக்குது. அதான் ரிலவென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளால பிசரிஸ்டண்டா எக்கச்சக்கமான காசு இருக்கு. மினிஸ்டர் சொல்றார் என்ற பட்ஜெட்ல நிறைய அலோகேட் பண்ணப்படாட்டி மினிஸ்ட்ரிக்குள்ளால டைரக்டா அவங்களுக்கு செய்தார். தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் சொல்றார் நிறைய செய்தார். அந்த தெங்க முக்கோண விலைய மாதிரி மட்டக்களப்புல செய்யறதுக்கு சொல்லி கேட்டவங்க. நான் ஜிஏட்ட கேட்டேன்னா இங்க காணி இருக்குமெண்டு எனக்கு இன்னும் பதிலே கிடைக்கல. அதை பற்றி வந்தார வர சொல்லுங்க சந்திப்பமெண்டு. பெட்டிகுலோ டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்கிற ஒரு ஆள் பிங்கர் டிப்ல இருக்கணும். அல்லது கேட்டா எனக்கு தெரியாம மெட்டால கேளுங்க அல்ல பிளானிங் டைரக்டர்ல கேளுங்க சொல்றதெல்லாம் இந்த அரசாங்கத்துல கொள்கைக்கு சாதகமான விடயமோ தெரியாது. இந்த அரசாங்கம் சொல்லுதோ இருக்கிற காசை மிக கவனமாக என்னடா நாடு பொருளாதாரத்துல இருந்து மீளணும் சொன்னா வேஸ்ட் ஆகாம அப்ப மினிஸ்ட்ரிக்குள்ளால அலோகேட் பண்ற நிதிக்கு பரவாயில்லா வேற திட்டங்களுக்கு அலோகேட் பண்ற நிதியை கொண்டு போட்ட மாட்டா. ஹைவேக்கு மினிஸ்டர் கிட்ட சொல்றார் ஸ்பெஷலா உங்களுக்கு எல்லாம் சிலது அலோகேட் பண்ணலாம் போயிட்டு ஆனா டைரக்டா வர்றது ரோட்டுகளுக்கு மினிஸ்ட்ரிக்குள்ளால கேளுங்க. அப்ப இங்க ரிலவென்ட் ஆபீசர்ஸ் அதை கோஆர்டினேட் பண்றேன். அதுக்காக தான் நாங்க கேட்கிறோம் டிவிஷனல் மீட்டிங் நடக்குள்ள அட்லீஸ்ட் மினிஸ்ட்ரி மீட்டிங் நாங்க எல்லாம் அட்டென்ட் பண்றோம் எல்லாம் கேட்கிறோம். நாங்க இருக்கக்குள்ள நாங்க எங்களோட ஒப்பீனியனை சொல்லுவோம். அட்லீஸ்ட் உங்களால அதை கம்யூனிகேட் பண்ணலாட்டி கூட நாங்க ஆர்கனைஸ் பண்ணி தரோம். சேர்மன் கோகனட் போர்ட் சேர்மன் வந்தவர் நான் கேட்டேன் ஏன்னா 15,000 ஹெக்டேர் வடமாநிலத்து தெங்கு முக்கோண விலையும் வருது. அப்ப நாங்க மட்டக்களப்பும் இதே இது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜிஏ இது செய்யலாம் ஜிஏ காய்ச்சல். ஆனா எங்களுக்கு இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை.
இல்ல வந்தர்ஜியே இப்ப நான் அதை கோஆர்டினேட் பண்ணி நான் மினிஸ்ட்ரி மீட்டிங்ல போயிருந்து இதுல இருந்து மட்டக்களப்பு தெங்கு வலயத்தை டெவலப் பண்ணுவோம், தேங்காய் 200 ரூபாய் விற்குது, பாதிதாமா கூடிய மாதிரி இருக்கு, அப்ப செய்வோம்னு கேட்டா நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தரையில எங்களுக்கு பார்லிமெண்டேரியன் பப்ளிக் ரீப்ரசன்டேட்டிவ் ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்ப நாங்க சொல்லி போட்டு என்ன நடக்குது கேட்டா சொல்றேன், இதை நீங்க விளங்கி கொள்றீங்க டைரக்டரோட கதைங்க இதான் பதில் வந்து ஒரு நாங்க எல்ஏஜியை வந்து இப்ப நான் இந்த மீட்டிங் எடுத்து கேட்டு 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 உங்களுக்கு கோபம் வருது, என்ன நீங்க டைம் இல்லை எங்களுக்கு அப்படி செய்யல. அது நாங்க மக்கள் பிரதிநிதினா மக்கள் அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக ஆபீசர்ஸ் வந்து நாங்க அன்னெசரியா எங்களோட கௌரவ பாராளுமன்றம் சொன்ன மாதிரி பழைய இதுல மாதிரி வந்து கொமிஷன் அன்னெசரியா இன்வால்வ் பண்ண இல்லை, மற்ற மொக்கத்தனமான ப்ரொபோசலையும் செய்யல. வெரி ப்ரொடக்டிவான எக்கனமியை டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி மட்டக்களப்பு மாவட்டம் பொருளாதாரம் அல்லது பரமையில பின்னுக்கு இருக்கா அதை டெவலப் பண்றதுக்கு ஒரு 2 லைன்ல என்ன இருக்கு ஐடியான்னு கேட்டா சொல்ல மாட்டேன் பிளானிங் கேளுங்கன்றா. அப்புறம் நாம என்ன மட்டக்களப்பு மாவட்டம் பரமையில இருந்து மீட்கிறவர் ஒவ்வொரு இதுலயும் நாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு வந்து இப்ப நாங்க இந்த கித்துள் ரூபத்துக்கு வந்து இது கத்துறோம் என்ன இதை செய்யணும், அதை செய்தா தான் மட்டக்களப்புல நிறைய விஷயம் சோட் அவுட் ஆகும். அந்த விஷயங்களை வந்து அந்த ரிலவெண்ட் ஆக்கள் வரக்குள்ள டிஸ்கஷனுக்கு ஜிஏ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி நீங்க கோஆர்டினேட் பண்ணி ஆகணும். அது மெயினான டியூட்டி. இதுல ஒரு ஃபியூச்சர்ல கட்டாயம் பாருங்க. என்னடா நாங்க ஆரையும் குற்றஞ்சாடுறதுக்கோ ஆரையும் அவமானப்படுத்துறதுக்கோ நான் இந்த இதை செய்யலாம். வெரி ப்ரொடக்டிவா வெரி டிஸ்ட்ரிக்ட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இந்த பப்ளிக்கோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் தேவையான இடங்கள்ல ரிசோர்ஸ் இருக்கிறத பாவிக்கிறதுக்குரிய இதை நாங்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரி மீட்டிங்ல கூட அந்த மினிஸ்டர் சொல்றதை நாங்க இங்கே இன்ஃபார்ம் பண்ணா அதை டிஎஸ் லெவலுக்கு போயிருக்கணும். எந்த இடத்துல டிஎஸ்ல ஆபீஸ்ல தெங்குக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஆறாவது சொல்றீங்களா எத்தனை 1000 ஹெக்டேர் என்னட்டா எசுவா பண்ணப்பட்டது 2000-3000 ஹெக்டேர் பட்ஜெட்ல 26,000 ஹெக்டேருக்கு நாங்க இந்த முறை இதுல 10,000 ஏக்கர் நொதன் ப்ரொவின்ஸுக்கு போனா அட்லீஸ்ட் குறைஞ்சது வெட்டிகோ டிஸ்ட்ரிக்ட் 2000-3000 இது என்ன ப்ரொபோசல் இருக்கு என்னன்னு ஃபாலோ பண்றது ஒன்றும் தெரியாது. வந்து இன்னொரு விஷயம் போன ஒரு நகர சபையோட சம்பந்தப்பட்ட இது ஒன்று காட்சி நாங்க அந்த கர்மாரியம்மன் கோயில் இருக்கிற அதுக்கு என்ன முடிவு எடுக்கப்பட்டதுன்னு என்னண்டா டிஎஸ் வந்து கனகாலமா அவங்க ஒரு பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை. ஒவ்வொரு வெள்ள அனர்த்தம் வர கூட வீடு இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்குது. 2 தரம் நாங்களும் போய் பார்த்து நாங்க இந்த முறை அதுக்கு ஒரு குயிக்கா அவங்க வீடு இடிஞ்சு விழுந்தா இல்ல 2 பிள்ளைகள் செத்த பிறகு நாம டிசிஷன் எடுத்து பிரயோசனம் இல்லை, அதை உடனடியாக செய்து முடிக்கணும். போன முறை எடுத்தது டிசிஷன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி. மற்றது இன்னொரு இஷ்யூ பாலச்சேனை டிஎஸ் ஆபீஸ்ல நான் கதைச்சது அந்த பாலச்சேனை அதாவது கோரளப்பட்டு பிரதேச சபட எல்லையை மாத்தி அமைக்கிற மாதிரி நிறைய வேலை நடக்குதுண்டு. நான் டிசிசிலையும் கதைச்சேன். நான் அதை டெம்பரரியா ஸ்டாப் பண்ண சொல்லி சொன்னது என்ன நடந்திருக்கு என்னடா சில இப்ப பாலச்சேனை ஹாஸ்பிட்டல் வாழச்சேனை எம்ஓஹெச் ஆபீஸ் எல்லாம் வந்து பாலச்சேனை கோரளப்பேட்டுக்குரிய டிவிஷன் அதை கோரளப்பேட்டு சென்ட்ரலுக்குள்ள கொண்டு சேர்க்கலாது. அதுக்குரிய நடவடிக்கையும் அது சர்வே டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பிள்ளையான வகையில் அது காட்டப்பட்டன்னு சொல்லியிருக்கு. அதுலயும் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்து நீங்க முன்மொழிவு கொண்டு வந்து நீங்களும் தெரியாது பாலச்சேனையில ஒரு பாரிய பிரச்சனையா இருக்குது வந்து நாங்க தெளிவா சொல்லி போட்டு வந்த அது வேற விதமாகவும் இன்டர்பிரிட்டேட் பண்ணப்பட்டது. அது சரியான முறையில் எடுக்கணும். பாலச்சேனை கோரளப்பேட்டு இல்ல சம்பந்தமாக பாலச்சேனை ஹாஸ்பிட்டல்ல பதிவு பாலச்சேனை கோரளப்பேட்டுக்கு தான் வரும். அது பார்லிமெண்ட்லயும் ஒரு விதமா கதவட்டது. ஆனா என்னண்டா மிக தெளிவா இருக்கு வாழச்சேனை ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வாழச்சேனை எம்ஓஹெச் இருக்கு. எம்ஓஹெச் ஆபீஸ் ஒரு பிரதேசத்துக்குரிய எம்ஓஹெச் ஆபீஸ் இன்னொரு இடத்துல இருக்காதானே. மட்டக்களப்பு மாவட்டத்துல மிக பழமையான எம்ஓஹெச் ஆபீஸ்ல வாழச்சேனையும் உண்டு. அப்ப அது வாழச்சேனை கோரளப்பேட்டுக்குரிய லேண்ட்ன்றது தெளிவான இது இருக்குது. இடையில என்ன மாதிரி அது மாற்றப்பட்டது என்று தெரியாது. அது ஒரு தெளிவா முடிவெடுத்து செய்யப்படணும். நீங்க எனக்கு அதை பார்த்து போட்டு ஒரு ரிப்போர்ட் ஒரு தரம் இன்ஃபார்ம் பண்ணுங்க.